அவளை பத்திரமா பாத்துக்க. ஐயோ, என்ன பொண்ணு இவ? என்னமோ இந்த ஊரே இவளுக்கு சொந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. என்ன ஆணவம், என்ன திமிரு! மாயா, இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது. எந்த மாதிரியான எதிர்ப்பு வந்தாலும் அதையும் எதிர்த்து நீ ஜெயிச்சு காட்டணும். சரிங்க பெரியப்பா. வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போலான்னு சொல்றேன்ல. வா வா. ஏய், நான் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்தை சுத்தி வேற யாரும் டான்ஸ் ஸ்கூல் வைக்க கூடாது. நான் தான் இங்க நம்பர் 1 இருக்கணும். இந்த மாயாவை நான் அந்த டான்ஸ் ஸ்கூல்ல மூட வைக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்ன உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? அவளை பத்திரமா பாத்துக்க. இல்லையே, உடம்பு கூட சுடலையே. என்னாச்சு? என்னடா தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க? முகமெல்லாம் இருண்டு போயிருக்கு. இல்லாத நம்ம வீட்டுக்கு வந்தால அருந்ததி, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை பத்தி யோசிக்க என்ன இருக்குடா? ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துறவ, குழந்தைங்களுக்கு நாட்டியத்தை சொல்லித்தரவ, ஆனா அவ அப்படியே நடந்துகிட்டா. ஏதோ ஒரு பொம்பளை ரவுடி மாதிரில நடந்துகிட்டா. மாமா ஊர் தலைவர்னு தெரிஞ்சும் நம்ம வீட்டுக்கே வந்து அவரு முன்னாடியே மாயாவை மிரட்டிட்டு போறா. அவளால மாயாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்காத்த. என்னடா நீ எவ்வளவு ஒருத்தி மிரட்டினான்னு அதுக்கெல்லாம் நீ பயந்துருவியா என்ன? இத பாரு, நீ மாயாவோட புருஷன். உன் பொண்டாட்டியும் உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தி மிரட்டினா இப்படிதான் பயந்து மலைச்சு நிப்பியா? அவளுக்கெல்லாம் நீ பயப்படுறது தெரிஞ்சா மாயா என்னடா நினைப்பா? அத்த, ஆனாலும் நான் எல்லா நேரமும் மாயாவோட பாதுகாப்புக்காக அவ கூடவே இருக்க முடியாதுல்ல. நீ அவ கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ அவ கூடவே இருக்கேங்கிற நினைப்பு மாயாவுக்கு வரணும். அவளை மிரட்டின அந்த அருந்ததிக்கு கூட அந்த நினைப்பு இருக்கணும். இத பாருடா, சம்பாதிச்சு கொடுக்கறவன் மட்டும் புருஷன் இல்லடா. தான் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா இருக்கிறவனும் தான் புருஷன். புரியுதா? புரியுதா அத்த? உன் அம்மாவுக்கு மாயா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா உன் அம்மா சொல்லிட்டாளேன்னு நீ எல்லாத்துக்கும் தலையாட்டாம மாயாவுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அதே மாதிரி எவ்வளவு ஒருத்தியால உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து வந்தா நீ எதிர்த்து நிக்கணும். வர எதிர்ப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். ஒரு புருஷனா நீ தாண்டா அவளை நல்லபடியா பாத்துக்கணும். சரிங்க அத்த, மாயாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாம நான் அவளை பத்திரமா பாத்துக்குவேன். ஒரு நல்ல புருஷனா நான் என்னைக்கும் அவளுக்கு துணையா இருப்பேன். தம்பி, என்னப்பா லோடெல்லாம் ஏத்தி இருக்கு? யார் ஏத்தனா? 100 முட்டையை நானே ஏத்திட்டேங்க. தம்பி நீங்களா? என்ன சொல்றீங்க? சிவா தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தொலைச்சு கட்டிடுவாரு தம்பி. அதெல்லாம் பாத்துக்கலாம்.
சுந்தரேசன், லோட்மேன் ஸ்ட்ரைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொன்னீங்களே, 100 மூட்டை இன்னைக்கு போயாகணும். எப்படி ஏத்துனீங்க? ஐயா, நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க வரலன்னு சொல்லி டென்ஷனா தான் இருந்தேன். கதிர் தம்பி தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஏத்திட்டாரு. யாரை வச்சு எப்படி ஏத்துனாரு? ஐயா, அவரே ஏத்திட்டேன்னு சொல்றாருங்க ஐயா. டேய் கதிரு, என்னடா சொல்றாரு? நீ ஏன் 100 நெல்லு மூட்டையும் தனியா ஏத்துனியா? டேய் கதிரு, நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல லோட்மேன்லாம் ஸ்ட்ரைக்குன்னு சார் சொன்னாரு. இங்க ஆளுங்கெல்லாம் வேற வேலையா இருந்தாங்க, அதான் நானே ஏத்திட்டேன். ஏடா மொத்த ஆளை இதெல்லாம் எப்பறம் ஏத்துன? அதான் ஏத்திட்டேன். அப்புறம் என்ன? அட என்னது, நெல்லு முட்டையெல்லாம் எங்க இருக்கு? டேய் கதிரு, நெல்லு முட்டையெல்லாம் ஏத்துனேன், ஆனா நெல்லு முட்டையெல்லாம் அங்க அப்படியே இருக்கு. நான் அங்க இருக்கிற மூட்டைங்களை ஏத்தினேன். டேய், அதெல்லாம் நெல்லு மூட்டை இல்லடா, தவிட்டு மூட்டைடா. தவிடு மூட்டையா? ஓ, ஏத்தும் போதே ஈஸியா இருந்துச்சு, அதான் கடகடன்னு ஏத்திட்டேன் போல. சொதப்பிட்டியடா. அதானே நான் பார்த்தேன். 100 மூட்டை நெல்லை எப்படி ஒரு ஆளால் ஏத்த முடியும்? விட்ட மூட்டையை தூக்குனா லேசா இருக்கும், அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப ஏத்தன 100 மூட்டையை இறக்கி நெல்லு மூட்டையை ஏத்தணும். இப்போ 1க்கு 2 வேலை ஆயிடுச்சு. அண்ணா அண்ணா, நான் ஆள் கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேண்ணே.